வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி அருமையான ஒரு முட்டை பெப்பர் ஃப்ரை, இதோட வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த பெப்பர் மசாலா இதோட வந்து அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிட்டேன்னா, எல்லாருக்கும் அந்த காரசாரமாக சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, டிப்பிக்கலாக அந்த லோக்கல் ஸ்டைலில் பண்ணுற அந்த ரெசிபி கரெக்டான மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அந்த ரெசிபி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். நார்மலாக வீட்டில் முட்டை தொக்கு பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் எப்படி ப்ராப்பராக குக் பண்ணி அந்த மசாலா நல்லா ட்ரையான ஒரு ஸ்டைல் எடுத்துகிட்டு வருது அப்படி சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? எக் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 7 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 1 இல்லது 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தேங்காய் 2 வத்தை, சோம்பு சிறிதளவு, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த முட்டை பெப்பர் மசாலா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு தாளிப்பு, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் தாளிப்பாக போட்ட பிறகு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நீங்கள் எடுக்கும்போது மீடியமான சைஸில் 2 வெங்காயம் இதில் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா 1 இல்லை 2 நம்பர் போட்டுக்கலாம். சில பச்சை மிளகா காரம் இருக்காது, ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்க பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால தான் 1 போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் அந்த வெங்காயம் குறைஞ்சபட்சம் ஒரு 70 to 80% அளவுக்கு வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். சரிங்களா? இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. எப்பவுமே தக்காளி 1 மடங்கு அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி ரெசிபிக்கு கொஞ்சம் காரமாக இருக்க ரெசிபிக்கு வந்து தக்காளி அதிகமாக இருந்தால் தான், அதாவது அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ணும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கு பிறகு தான் தண்ணி ஊற்றுறோம். சரிங்களா? இந்த மாதிரி வதக்கும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ணுறோம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொதிக்க அந்த வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட ஆரம்பிக்கிறோம். கொத்தமல்லி போட்ட பிறகு திருப்பி கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு போட போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் ரெடி ஆகணும்.
ரெடி ஆன பிறகு தான் தேங்காய் பேஸ்ட் போடணும். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன்னா, லாஸ்ட்டாக குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக சுக்கா ஸ்டைலில் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன். அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டிருக்கோம். அந்த மிளகு யூஸ் பண்ணுற இடத்துல சோம்பு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது நல்லா வாசனை வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி தேங்காய் அரைக்கும் போது சோம்பு போட்டு அரைச்சி இதில் போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு அந்த மசாலா நல்லா ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இதுக்கு பிறகு வேக வச்சு அந்த முட்டையை போட்ட பிறகு மிளகுத்தூள் போடுறோம். அந்த மசாலா நல்லா தொக்கு மாதிரி கெட்டி ஆன பிறகு தான் இந்த முட்டையும் மிளகுத்தூளும் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. மிளகு போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அடடா, ஒரு அருமையான ஸ்பைசியான எக் பெப்பர் மசாலா ரெடி. இந்த ஸ்டைலில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அந்த காரத்துக்கு மிளகு போட்டிருக்கோம். அந்த வெங்காயம் தக்காளி வதங்குற பக்கம் கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணினா உங்களுக்கு இனிப்பும் காரமும் சேர்ந்து வரும். இப்போது இந்த எக் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இதை தொடர்ந்து ஒரு அருமையான ரோட் சைடில் பண்ணுற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். போன்லெஸ் சிக்கன் 150 கிராம், முட்டை 3 நம்பர், பாயில்டு பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், பொடிசா நறுக்கிய வெங்காயம் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸோட டாஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த சிக்கன் போட்ட பிறகு உப்பு, சில்லி பவுடர், இந்த சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி வந்து ரைஸ் டாஸ் பண்ணும்போது அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 முட்டை இங்கே போட்டிருக்கேன். மீதி முட்டையை ரைஸ் பேனில் டாஸ் பண்ணும்போது அந்த 2 முட்டையை அங்கே யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு பிறகு சோயா சாஸ் கொஞ்சமாக லைட்டாக ட்ராப் போடுங்க, அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் இந்த சில்லி பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணலாம். என்னோட சஜஷன் க்ரீன் சில்லி இந்த இடத்துல போட வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த சிக்கனை 1 by 1 ஃப்ரை பண்ணலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ஓவர் குக் பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப சுக்கா ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரைஸோட போட்டு டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்றது ஃபீலே இருக்காது. கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி, அது காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுத்த பிறகு இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சா, இதுக்கப்புறம் இந்த ரைஸ் எப்படி டாஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த முட்டையும் அந்த சிக்கனும் எந்த பக்குவத்தில் கரெக்டாக குக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்ட உடனே ஜஸ்ட் லைட்டாக 2 செகண்ட் டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை,
இந்த முட்டை கரெக்டாக ஒரு 85% அளவுக்கு வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். இந்த முட்டை ஓவராக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் போட்டிங்கன்னா இந்த சிக்கனும் முட்டையும் ஒன்றோட ஒன்று சேராது. அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை போடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த முட்டையோட இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா அந்த சிக்கனும் முட்டையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதே டைமில் உங்களோட அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டாஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணால் உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்காது ரைஸ் ப்ரிப்ரேஷன். இப்போ ரெடி ஆகிடுச்சுல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் சோயா சாஸ். இந்த சோயா 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் போடுறோம். இந்த வினிகர் எதுக்காக இருக்குன்னா ஷார்ப்பாக அந்த புளிப்பு தன்மை தெரியறதுக்காக தான். அதே டைமில் அதிகமான வினிகர் ஆனாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இதுக்கு பிறகு கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் பவுடர். அதே மாதிரி தான் ஒயிட் பெப்பர் பவுடரும் அதிகமாக போடக்கூடாது. இதெல்லாம் போட்டு நல்லா அப்படியே டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக திருப்பி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணுற பக்கம் எப்படி கேட்டிங்கன்னா கடாய் இருக்குல்ல, கடாயில் நடுப்பகுதியில் கரண்டி இருக்கணும். நீங்கள் கடாயை மட்டும்தான் ஷேக் பண்ணணும். அந்த கரண்டி மூவ் ஆகக்கூடாது. ரைஸ் அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கரெக்டாக உடையாமல் வரும். அதனால் தெளிவாக நடுப்பகுதியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரோட் சைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை பெப்பர் ஃப்ரையும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் சட்டுன்னு ஒரு அருமையான ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்டு மக்களுக்கு பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.